பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, முக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்து போகிற பழக்கத்தை விட்டுருங்க. அப்படி இருந்தால் கூட விட்டுருங்க, இன்னையோட விட்டுருங்க. அந்த ப்ரெஷர் கொடுக்குறவங்க அத்தனை பேருக்கும் பின்னாடி அது பைல்ஸாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிடும். குடலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முடக்கத்தான் இலை பொடி ஒரு 3/4 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆகிடும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு சுகபேதி. ஒரு விஷயம் இருக்குது, ஒன்றும் இல்லை, வாதம், பித்தம், கபம் இந்த 3ஐயும் சமநிலையில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும். இப்போ இந்த தண்டுவட சிகிச்சையை பொறுத்தளவில் இது ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை. வாழ்க்கையில் யாராவது ரொம்ப சப்போர்ட்டிவாக உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் என்னுடைய பேக் போன், முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோழையாக இருக்கக்கூடியவங்களை முதுகெலும்பு அற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்புங்கிறது அவங்களுடைய அந்த பேக் போன், அதுதான் அவங்களை நடமாட செய்யக்கூடிய அற்புதமான ஒரு உறுப்பு. நிற்கிறதுனாலும் நடக்கிறதுனாலும் எல்லாத்துக்கும் அந்த தண்டுவடம் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் வான் நோக்கி இருக்குது. மனுஷனை தவிர பாக்கி அத்தனை விலங்குகளுக்கும் படுக்கை வசமாக தான் இருக்குது. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் நான் இந்த சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு மேல் நோக்கி இருக்குது. என்ன இருக்குது? கண்ணை மூடுனா அங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் அதன் மூலமாக இறையாற்றல், குண்டலினி ஆற்றல் கிளம்பி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வருது. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் அப்படிங்கிற துரியாதீதம்னு சொல்லக்கூடிய சகசிராரம்னு சொல்லக்கூடிய இது சக்கரம் வரைக்கும் இந்த உயிராற்றல் ட்ராவல் பண்ணி அந்த பிரம்மரந்திர பாதை திறந்து இறையாற்றல் உடம்புக்குள்ள உயிராற்றலோடு உயிர்கலப்பு பெறுது அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை உணர்ந்தார். அதற்கு இந்த ஓம்ங்கிற இந்த மந்திரமே அந்த மூலாதார சக்கரத்தில் கண்ணை வச்சு ஞாபகத்தை வச்சு ஓம் கங் கங் கணபதியே நமக அப்படிங்கிற அது ஒரு மந்திரம். இது ஆன்மீகம் அறிந்த அனைவருக்கும் தெரியும். மூலாதார சக்கர மந்திரம் இதுதான். இதை சொல்லுங்க போதும்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாரு. யார் சொல்கிறது? திருமூலர். என்ன சொல்கிறாருன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உயிர் ஒரு மந்திரம். அந்த உயிரான மந்திரம் அது. ஓம் கங்கங் கணபதியே நமக, தான் பற்ற தலைப்படுமாமே. நீங்கள் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண இறையாற்றலை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாத்துக்குமானது இந்த தண்டுவடம். அந்த தண்டுவடத்தில் பாதிப்பு வந்தால் அது ஆமாம், அதில் போய் ஆப்ரேஷன், அப்புறம் பிளேட்டு, ஸ்க்ரூ இதெல்லாம் தேவையில்லாத, வேறு வழி இல்லை. இன்றைக்கி உலகளாவிய அளவில் தண்டுவடத்தில் ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அறுவை சிகிச்சை தான் பெருமளவு நம்பப்படுகிறது. ஆனால் அறுவை சிகிச்சை அறவே தேவையில்லை. அவங்க நம்பினாலும் அதில் வெற்றி சதவீதம் ரொம்ப கம்மி தானே. அது அவங்களே சொல்லுவாங்களே, அவங்களே சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. கோயம்புத்தூரில் ஒரு பிரபல தொழில் அதிபருடைய மனைவி, அவங்களுக்கு தண்டுவடத்தில் பாதிப்பு. தண்டுவட அறுவை சிகிச்சை கோயம்புத்தூரில் தான் தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேர் இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு 2 ஹாஸ்பிட்டல். இப்போ அங்கே அறுவை சிகிச்சைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய பையனுக்கு பொண்ணு கட்டினது இங்கே பக்கத்து ஊரில், இங்கே மதுக்கூரில். சரி, இங்கே ஒரு தொழிலதிபருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே தண்டுவடத்துக்கு நான் சிறப்பு சிகிச்சை கொடுக்குறேங்கிறது இவங்களுக்கு தெரியும், அவங்க சம்பந்தி வீட்டுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டாம், நீங்கள் இங்கே வந்துடுங்க, சுகாலயா வந்துடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இங்கே சம்பந்தி வீட்டிலேருந்து தகவல் அங்கே போயிடுச்சு. அவங்க உறவுக்காரங்க ஒருத்தவங்க சிகிச்சைக்கு போகிறாங்க. எங்கே? கோயம்புத்தூரில் ஒரு பிரபல மருத்துவமனைக்கு. இவங்க சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அறுவை சிகிச்சையை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்குது. ரைட்டா? எழுந்து நடந்து வந்துடுறாங்க. சக்ஸஸ். ரைட்டா? சக்ஸஸ். அப்போ நம்மளும் ஆமாம் ஆப்ரேஷனை பண்ணிக்குவோம், சிசேரியனை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. வரும்போது இன்னொரு உறவுக்காரங்க போய் அட்மிட் ஆகிறாங்க. இவங்களுக்கு தெரியாது. அது அட்மிட் ஆகி 2 நாள் கழிச்சு தான் இவங்களுக்கே தகவல் தெரியும். இப்போது அதே மருத்துவமனை, அதே டாக்டர், அதே அறுவை சிகிச்சை, இடுப்புக்கு கீழே கொண்டு போயிட்டு தகவல் இவங்களுக்கு வருது. அவங்க பயந்துட்டாங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு
அவங்க சம்மந்தியை கான்டாக்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாயிட்டாங்கன்னு வச்சுங்க. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. இப்போவும் நல்லா இருக்காங்க. இது நடந்து 4-5 வருஷம் ஆச்சு. ரைட்டு. இப்போவும் என்னோட வெல்விஷராக நிறைய பேர் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க சொன்னது என்கிட்ட, என் உறவுலையே ஒருத்தவங்க அதே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சக்ஸஸ் நல்லா ஆகிட்டாங்க. அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னொருத்தவங்க அதே டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, இடுப்புக்கு படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ எதை நம்புறது? அப்போ டாக்டர் 2 பேர்ட்டையும் சைன் வாங்கிட்டு தான் கையை வைப்பார். ஸோ அந்த ரிஸ்க்கு, அந்த ஹெவி ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். நம்ம ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. சரியா? எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. என்ன ட்ரீட்மெண்ட் என்ன? அந்த தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவி, 3 தெய்வீக மூலிகை. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறோம்னு சொல்கிறேன், கவனிச்சிங்க. இந்த 3 மூலிகையும் தனித்தனியாக இடிக்கிறோம். இடித்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் 1:4:2 தேவக்கணிகை 1 பங்கு, எலும்பு ஒட்டி 4 பங்கு, வர்ம சஞ்சீவி 2 பங்கு, 3ஐயும் சேர்த்து கலக்கிறோம். கலந்து துணியில் மூட்டை கட்டுறோம். மூட்டை கட்டி கொண்டு வந்து இதை தோசைக்கல்லில் அது குப்புற படுக்க வச்சு எந்த இடத்துல டிஸ்க்கு பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல, சமயத்தில் சில பேருக்கு கிரேட் லெவல் 3 இருக்கும்போது அவங்களுக்கு ஹெவியான அளவுக்கு வெளியில் வந்திருக்கும் இந்த டிஸ்க்கு. அதை வெறும் விரல் வச்சு உள்ளே தள்ளிட முடியாது, சமயத்தில் ரிஸ்க்கு. அப்படி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மணல் மூட்டையை இடுப்பில் பெல்ட்டு போட்டு ட்ராக்ஷன் குட் ட்ராக்ஷன் போட்டு ஒரு மணி நேரம் படுக்க வச்சு இழுக்க வச்சு. அதில் ஒரு விஷயம், இன்றைக்கும் ட்ராக்ஷன் போடுற பழக்கம் நவீன மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சின்ன தவறு, அதை புரிந்து கொண்டால் போதும். நீங்கள் ட்ராக்ஷன் போட்டாச்சுன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இது இந்த ப்ரெஷரில் அமுங்கி வெளில வந்திருக்கு. ட்ராக்ஷன் போடும்போது இது இழுபட்டு கொடுக்குது, இது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது இயற்கையாகவே. ரைட், அப்படியே படுத்துக்க வேண்டியது தானே. எழுந்து நடந்து தான் வீட்டுக்கு வரணும். இப்போ எழுந்து நடக்கும்போது திரும்ப இந்த ப்ரெஷர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடுது. அந்த 1 மணி நேரம் படுத்துக்கிட்டு வீணாக போயிடுது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இது அந்த கிரேட் லெவல் 3 இருந்தால் ட்ராக்ஷனை போட்டு இழுத்து கட்டி அதை நேராக்கி வர வச்சு திரும்ப விரல் வச்சு நீவி அதை உள்ளுக்கு மிச்சம் உள்ளதையும் உள்ளுக்கு தள்ளி அந்த சாறு பூசி உத்தரம் கொடுப்போம். அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும், அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மருத்துவ முறையை பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். இதில் நான் மீண்டும் சொல்கிறது தான், 25 வருஷமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது, எல்லாமே சக்ஸஸ் தான். ரொம்ப சிறப்பு சார். அப்படி ஒரு ஹையஸ்ட் ரேங்க் கிடைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்கணும், எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கணுங்கிறது தெரியுது. கண்டிப்பாக போகருடைய வழிகாட்டுதல், 25 வருஷம் அனுபவமும் இருக்கு கண்டிப்பாக. அதனால எல்லாரும் வரவங்க எல்லாருக்குமே சரியாகும் தான் நினைக்கிறேன். சகமா சரியாக சொன்னீங்க. சோஷியல் மீடியாவில் குடலை சுத்தம் பண்ணுறது, வயிற்று சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா ஒரு 1000 வீடியோ வரும். அதில் ஒருத்தர் வந்து சுகபீதி எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் விளக்கெண்ணெய் குடிங்கன்பாங்க, ஒருத்தர் வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிங்க, அதுவே உடம்பை க்ளீன் பண்ணி வெளில அனுப்பிச்சிரும், எப்போ வந்து மோஷன் க்ளீனாக போதோ அதுக்கப்புறம் மெல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து பேதி மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மாத்திரை சாப்பிட்ணும், இந்த மாத்திரைன்னு பேர்லாம் சொல்லியே சொல்லுவாங்க. குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு வழி இருக்கா? அப்படி இருந்தால் எது சரியான வழி? இப்போ இதில் குடலை சுத்தம் பண்ணணும், நீங்கள் பேதி மருந்து பேதிக்கு சாப்பிட்றதுங்கிற ஒரு கான்செப்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தையை உள்ள செய்யும் சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடலை சுத்தம் பண்ணுறது மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம், ஆனால் அதனால் விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, பேரே சொல்லுவாங்க, காயம் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, டல்கோலெக்சன் ஒரு மாத்திரை இருக்குது. ஸோ இப்போ அதை வாங்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெய் குடிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் 1 ounce விளக்கெண்ணெய் குடிச்சிட்டா கூட சரியாயிடும். விளக்கெண்ணெயை ராவாக குடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டு ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. சில பேர் சக்கரவள்ளி கிழங்க அவிச்சு அதை ஸ்லைஸ் பண்ணி அதை வந்துட்டு ஊற போட்டு அதை ஒரு 1 hour ஊற வச்சு திரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி வெரைட்டியாக பண்ணுவாங்க, எப்படியோ குடல் சுத்தமாகணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை சொல்கிறேன், தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, முக்கக்கூடாது. அந்த ப்ரெஷர் கொடுக்குறவங்க அத்தனை பேருக்கும் பின்னாடி அது பைல்ஸாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிடும். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
போயிட்டு ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. ஏதாவது ஒரு புக்கையோ பேப்பரையோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கேஷுவலாக வந்துடுங்க. இப்போ போகலைன்னா கூட அடுத்த வாட்டி கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரெஷர் மட்டும் கொடுத்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான டிப்ஸ். ஃபைல்ஸ் வந்தவங்க எல்லாம் கேளுங்க. நீங்கள் அவங்க முக்கில் வந்தது தான் அது வரவே அது மாதிரி செய்யக்கூடாது. அதனால் இந்த தகவலை நீங்கள் வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் சின்ன வயசுலலாம் முக்கியாவது பாத்ரூம் போகும் தானே சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. இது கேஷுவலாக போகணும். அது ஒரு நாளைக்கு 2 வாட்டி போகிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். காலை தூங்கி எழுந்தோடனே போகிறது மாதிரியும், ஈவினிங் வந்துட்டு ஒரு வாட்டி போகிறது மாதிரி, நைட்டில் ஒரு வாட்டி போகிறது மாதிரியும் நீங்கள் வந்துட்டு அது பழக்கணும். ஒவ்வொருத்தரும் பழக்கணும். 4 நாள் பழகிட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, குடலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் எந்த இதுவும் வாங்க வேணாம். நான் ஒரு எளிமையான ஒரு சொல்கிறேன். முடக்கத்தான் இலை பொடி. முடக்கத்தான் இலை பொடி, அவ்வளோதான். முடக்கத்தான் இலை அதோடைய பொடி வாங்கிக்கிடுங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அந்த பொடியை போடுங்க. போட்டு கொஞ்சோண்டு சீரக பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு 1 டம்ளர் ஆவியாகிடட்டும். மிச்சம் 1 டம்ளர் இருக்கும். இதை வடிகட்டி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. குடிச்சிட்டா ஒரு 3/4 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆகிடும். சரிதானே? இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு சுகபேதி. சரிதானே? ரைட்டு. இது மிகுந்த நன்மை செய்யும். ரைட்டா? மற்றபடி இப்போ மெடிக்கல் ஸ்டோரில் போய் கிரிமாஃபின்னு சொல்லி ஒரு பால் மருந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டேன்னா கூட வயிறு சுத்தமாயிடும். இந்த காயம் டேப்லெட்டு, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் தாண்டி திரிபலா சூரணத்துக்கு அற்புதமான பலன் இருக்குது. திரிபலா அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் பொடி மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போ அந்த இதை சாப்பிடுங்க. எதை? முடக்கத்தான் பொடியை. ஆமாம், எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வயிற்றை க்ளீன் பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெகுலரைஸ் ஆகணும், எனக்கு ரெகுலர் ஆகணும் அப்படின்னா அந்த திரிபலா சூரணம். திரிபலாங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா தாண்டிக்காய்னு ஒன்று இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கடுக்காய் இருக்குது. 3 சம அளவில் உள்ள பொடிகளை கலந்தால் அது திரிபலா சூரணம். அதை பல பேருக்கு தெரியும், திரிபலா சூரணம் சாப்பிட்டா வயிறு சுத்தமாகும்னு தெரியும். ஆனால் பல பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் வேலை செய்யலையே அது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அங்கே நடந்திருக்குன்னா, சும்மா சின்ன டீஸ்பூனில் போட்டு அவங்க குடிப்பாங்க. அது நல்ல அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் வேணாலும் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக எடுக்கணும். ஓவர் டோஸ் மாதிரியே வச்சுக்கிங்களேன், தப்பு இல்லை, ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஒரு லீவ் நாளில் எடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. கொஞ்சம் குழன்னு கூட இருக்கட்டும், பரவாயில்ல, குடிச்சிருங்க. அவ்வளோதான். இதை வீக்லி ஒன்ஸ் குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன டீஸ்பூனில் காலையில் 1 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் கலந்து குடிச்சிக்கட்டும். ரைட்டா? இது என்ன பண்ணணும்னா ஈவினிங் வந்துட்டு இதை வந்துட்டு சரி பண்ண முடிவு பண்ணும். நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா காலையில் வயிறு க்ளீன் ஆகும். சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன். இதை ரெகுலராக பண்ணுங்கள். லீவ் நாளையில் என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் பெரிய டீஸ்பூனில் நிறைய எடுங்க. ஒரு 3 டோஸ் அளவுக்கு எடுத்து பண்ணி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இந்த 3 டோஸ் வந்து பெரியவங்களுக்கு இல்லை சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற அன்னைக்கு. சரி. வீக்லி ஒன்ஸ் டெய்லி சின்ன டீஸ்பூனில் ஜீனி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களே, ஆமாம், அதில் 1 டீஸ்பூன். இப்போ காலையில் குடிக்கிறது ஈவினிங் வந்துட்டு வயிறு சுத்தமாகும். நைட் படுக்கும்போது குடிக்கிறது காலையில் சுத்தமாகும். இது அப்படியே உடம்பை பழக்கிக்கிட்டே வாங்க. திரும்ப லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பெரிய டீஸ்பூனில் நிறைய எடுத்து 3 அளவு, இந்த டெய்லி சாப்பிட்றத விட 3 மடங்கு அளவு எடுத்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இது என்ன ஒன்றும் கணக்கு ஒன்றும் கரெக்டாக சொல்ல தெரியலையே அல்லது சொல்ல வரலையே, எதை நாங்கள் கெஸ் பண்ணுறது, சின்ன டீஸ்பூன்னா எவ்வளவு, எத்தனை கிராம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் கூட குறைச்சி போனால் ஒன்றும் ஆகாது. நெல்லிக்காயும் தாண்டிக்காயும் தான் உணவு தான். சரிதானே? அதனால் நான் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நல்லா குழன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி காலைல குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. ஆமாம், அது குடித்த அன்றைக்கி 1 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆகிடும். இப்படி முடிஞ்ச வரைக்கும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு 48 நாள் பண்ணிட்டா போதும். உடலியல் தகவமைப்பு தத்துவப்படி அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக எந்த மருந்தும் சாப்பிடாமல் ஆஸ் யூஷுவல் காலையிலையும் சாயந்தரமும் போகக்கூடிய பழக்கத்துக்கு உடம்பு வந்திருக்கும்.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? இவ்வளவு தான் ரைட்டா. அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் ஆனால் அதுக்கு இடையில இந்த உடம்பை பழக்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டு ப்ரெஷர் கொடுத்து போகிற பழக்கத்தை விட்டுருங்க. அப்படி இருந்தால் கூட விட்டுருங்க, இன்னையோட விட்டுருங்க. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் தான் சார் ஒரு ரெகுலராக சொல்லியிருக்கீங்க. மற்ற எல்லாருமே ஏதோ டாய்லெட் போட்டு ஃப்ளஷ் பண்ணால் அது உடனே க்ளீன் ஆயிரும்ல, அது மாதிரி நீங்கள் பேதி மாத்திரை எடுத்துனுங்க உடனே க்ளீன் ஆகி போயிடும், அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் டெய்லி இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பழக்கப்படுத்தினா தான் அது வாழ்நாள் முழுக்க பழக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. எப்போ நீங்கள் வந்துட்டு 48 நாளுக்கு ஒரு பழக்கத்தை மேற்கொண்டால் அது அப்படியே உடலியல் தகவமைப்புப்படி அது உடம்பு சமன் செஞ்சுக்கும். 48 நாள் பிறகு அந்த மருந்தே தேவையில்லை. அந்த மாதிரி தான் அதில் உள்ளது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக நம்ம கொடுக்குற இந்த ஆட்டோமின் டிசீஸ்க்காக கொடுக்குற மருந்து இருக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறோம். அதனால 3 மாதத்துக்கு கொடுப்போம். 3 மாதம் கொடுக்குறது 1.5 மாத கணக்கு தான் வரும். ஆமாம், அதை குடிக்கும்போது அது வயிற்றை சுத்தமாகிட்டு ரத்தத்துலேருந்து அந்த டாக்ஸினை உறிஞ்சும். அது அடுத்த லெவல், இது அடுத்த லெவல் உறிஞ்சி வெளியேற்றும். இது நோயை முழுமையாக குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது நம்ம கொடுக்குற இந்த மருந்து. நம்ம பேசினப்போ வந்து முடக்கத்தான் இலை பற்றி, இலைப்பொடி சாப்பிட்டா போதும்னு சொன்னீங்க. முடக்கத்தான் வந்து பொதுவாகவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? முடக்கத்தான் வந்துட்டு என்ன, வயிறை சுத்தமாக்குறதுக்கு தான். குழந்தைகளுக்கெல்லாம் நாக்கு பூச்சின்னு சொல்லி வயிற்றுல பூச்சி இருக்கும். நைட்டில் குழந்தைங்க வந்துட்டு பல்ல நரன்னு கடிப்பாங்க. இப்படி கடிச்சா வயிற்றுல பூச்சி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி காற்று போகும், அதுக்கு சமயத்தில் பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்க வயிற்றுல பூச்சி இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பூச்சியை வெளியேற்றணும் அப்படின்னா முடக்கத்தான் கஷாயம் குடிச்சிட்டா போதும், ஒரே நல்ல சரியாயிடும். சரி சரி. சித்தர் பாடல்கள், சித்தர்கள் பற்றின விஷயங்கள் இதையெல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும், காயகல்பம், உடம்பை வந்து உறுதியாக்குறதுன்னு. காயகல்பம்னா என்ன, அதனால் என்ன பயன்கள் கிடைக்கும் சார்? இப்போ இந்த காயகல்பம், காயம்னா உடம்பு, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். காயம் அப்படின்னு சொன்னால் உடம்பு. ஆமாம். கல்பம் அப்படின்னா கல்பம், கல்பம்னா உறுதி, கல்ப தேகம். ஆமாம், அப்படின்னா உறுதியானது. இப்போ காய கல்பம் அப்படின்னு சொன்னால் உறுதியான உடம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ உறுதியான இந்த உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது இந்த உடம்பு காயக்கல்ப தேகத்தை நெருப்பில் விட்டு நீங்கள் அழிக்கவே முடியாது, நெருப்பில் எரியவே எரியாது. இப்போ மழைக்கு ஸ்கின் சுருங்காது, வெயிலுக்கு ஸ்கின் விரியாது. ஸோ இந்த தட்ப வெப்ப நிலைகளுக்கு இந்த உடம்பு ரீஆக்ட் பண்ணவே பண்ணாது. அதுதான் காயக்கல்ப தேகம். உயிரே போனாலும், உயிர் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் வாழ்ந்த சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. திருமூலர் சித்தரே 3000 வருஷம் வாழ்ந்தவர். சரி, அப்படி வாழ்ந்து முடித்த பிறகும் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தேகம் தேகமாக தான் இருக்கும், அப்படியே கல்லு மாதிரி. அதுதான் காயக்கல்ப தேகம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம் ராமானுஜருடைய தேகத்தை. உடையவர் ராமானுஜர், அவருடைய தேகம் இன்றைக்கும் காயக்கல்ப தேகமாக. உயிர் போயிடுச்சு, ஆனாலும் இப்போவும் நகம் வளருதுங்கிறாங்க, முடி வளருதுங்கிறாங்க, அந்த உடம்பு அப்படியே இருக்குது. இதுதான் காயக்கல்ப தேகம். இந்த காயக்கல்ப தேகமாக தன்னை, இந்த உடம்பை மாற்றுவதற்கு, அந்த உறுதியாக மாற்றுவதற்கு சில மூலிகை சத்துக்களும் சில சத்து சத்தான உணவுகளும், லேகியம் போன்ற காயக்கல்ப லேகியம்னா நிறையா இருக்கு இல்லையா, அந்த உணவுகளும் மிக முக்கியமாக பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி, நிறைய ஆக்சிஜனை உடம்புக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகளையும் செய்து கொண்டே வர வர காயக்கல்ப மூலிகைகள்னே ஸ்பெஷலாக இருக்குது. அந்த மூலிகைகளில் ஏதேனும் ஒரு மூலிகை தான் எடுக்கணும். நீங்கள் இது காயக்கல்ப மூலிகை, அது காயக்கல்ப மூலிகை என்று நீங்கள் கண்டதையும் எடுத்து கண்ட மாதிரிலாம் சேர்த்துட முடியாது. காயக்கல்ப மூலிகைகள் ஒரு 18 இருக்குது. அதில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அதையே தொடர்ந்து உடம்புக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடிய வழிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிதானே? இப்போ ஒரு காயக்கல்ப மூலிகையை வைத்து ஒரு லேகியம் செய்து வைத்துக்கொண்டு அந்த காயக்கல்ப லேகியத்தை தினந்தோறும் காலைல 1 டீஸ்பூன், ஈவினிங் 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த பிராணாயாம பயிற்சியை பண்ணிட்டு வந்தால் கூட காயக்கல்ப தேகம் உறுதியாயிடும். அந்த நெருப்பில் இட்டால் அந்த சித்தர்கள் செய்த அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட கண்டிப்பாக 100 ஆண்டு காலம் உள்ளுறுப்புகள்லாம் பலமாக இருக்கும். காயகல்பம்ங்கிறது உள்ளுறுப்புகள் பலமாக உள்ள இருக்க உடம்பு கண்டிப்பாக. நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்களேன். இப்போது நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க தயவுசெய்து அந்த
உடல் நலத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக, ஜிம்முக்கு போகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கோச்சிக்கக்கூடாது. நீங்கள் ஜிம்முக்கு போகிறது மட்டுமே இது கிடையாது. நீங்கள் இப்போ ஜிம்மில் போய் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பொத்துன்னு கீழே விழுந்து உயிர் போனவங்கலாம் நம்ம கேள்விப்படுறோம். ரைட் தானே? பார்த்தா உடம்பு திரட்சியாக இருக்குது, சதை திரட்சி இருக்குது, உள்ளுறுப்புகள் பூரா பலவீனமாக இருக்குது. இப்போ சித்தர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்தவங்கலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் உடம்பு விடவிடன்னு தான் இருக்கும், அந்த தசை திரட்சி இருக்காது, எலும்பு தொழுமாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுறுப்புகள் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ புரியுது உங்களுக்கு? அந்த உள்ளுறுப்புகளை பலமாக்குறதுக்கு உண்டான விஷயங்களும் அது அந்த ஜீவகாந்த ஆற்றலோடு ஆக்சிஜன், நிறைய அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் இந்த உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ளுறுப்புக்கும் கொடுத்து இந்த காயக்கல்ப மூலிகைகளையும் லேகியம் போல சூரணம் போல செய்து வைத்துக்கொண்டு தினந்தோறும் உட்கொண்டு வர உள்ளுறுப்புகள் உறுதியாகும். நீண்ட ஆயுளை, நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளை பெறுவார்கள். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான காயக்கல்பம் நீங்களும் செய்து வீட்டிலேயே ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீங்களே செய்து வைத்துக்கொண்டு தினந்தோறும் நீங்கள் உங்களை சேர்ந்தவங்க, பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வராது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த செய்முறை வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்வத்தோடு கேட்டால் கண்டிப்பாக அடுத்த பதிவில் அதற்கான செய்முறை வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக சார். இந்த காயக்கல்பம் பற்றி ஏன் கேட்டேன்னா, நமக்கு 1000 வருஷம் வாழணுங்கிற தேவை இல்லைனாலும் இறக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தேவையா? கண்டிப்பாக. ரொம்ப நோய் நொடியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குறதுங்கிறதே பல பேருக்கு ஏன் தான் இருக்கேன்னு தோணுது. அருமையாக கேட்டீங்க, நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் முதல்ல ஒரு இன்டர்வியூவில் கூட இப்போ முதல்ல கேட்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த வர்மக்கலையுடைய தத்துவம், சித்தர்களுடைய தத்துவம் என்னென்னா, நோய் வராமல் தற்காத்து கொள்ளணும், நோயற்ற சுகவாழ்வு. அதுதான் மனிதர்களுடைய லட்சியம். மனிதர்கள் நோயற்ற சுகவாழ்வு வாழணும், அதுதான் சித்தர்களுடைய லட்சியமாக இருந்தது. தவறுதலாக நோய்வாய்ப்பட்டு விட்டால் தான் மருத்துவம், சித்த மருத்துவம். கண்டிப்பாக சரிதானே? வர்மக்கலை மருத்துவம் அதுதான். அப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோயை தீர்க்கும் போதே மீண்டும் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பும் அதுக்குள்ளே வச்சு தான் அந்த மருத்துவமே இருக்குது. சரிதானே? நோயே வரக்கூடாது. அதுதான் அந்த சித்தர்களுடைய நோக்கமும். நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோயிலிருந்து மீண்டெழணும், இதன் பிறகும் மீண்டும் புதிதான நோய்கள் வரக்கூடாது. இதற்கான நுட்ப ரகசியங்கள் அடங்கியது தான் இந்த சித்த வர்மக்கலை வைத்திய முறை. ஸோ இப்போ இதற்கான இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும். அதற்கான நம்ம சமநிலையில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த மூலிகைகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களை செய்து வைத்துக்கொண்டு தினந்தோறும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். அதிகபட்சம் 3 மாதம் சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே கூட வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு அதற்கான பயிற்சி முறைகளை, அந்த செய்முறைகளை அடுத்த பதிவில் சொல்கிறேன், தேவைப்பட்டால். நன்றி. சுகமே சொல்க. இப்போ நம்முடைய பதிவை பார்க்கக்கூடிய நேயர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், சுகாலயோடைய அட்ரஸ் கொடுங்க, நம்பர் கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய ஒவ்வொரு பதிவுலையுமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்முடைய அட்ரஸ்ஸு, முகவரி, ஃபோன் நம்பரோடு இருக்கும். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கூட இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிளிப்பிங்ஸ்லேயே மேலேயே வந்துட்டு அந்த நம்பர் தெரியும், பார்த்து எடுத்துக்கோங்க, தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. சுகமே சொல்க. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள்.